இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். மன்னர் ஒருவருக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் இருந்தார். இருவரும் குழந்தை பருவத்திலிருந்தே ஒன்றாக வளர்ந்தவர்கள். மன்னரின் நண்பர் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாமே நல்லதுதான் என்பார். ஒரு நாள் மன்னரும் நண்பரும் வேட்டைக்கு சென்றார்கள். மன்னர் பயன்படுத்தும் துப்பாக்கியை துடைத்து தோட்டாக்களை போட்டு கொடுத்தார் நண்பர். மன்னர் துப்பாக்கியை எடுத்து சுட அது வெடித்து மன்னருடைய கட்டை விரல் துண்டானது. வலியில் மன்னர் துடிக்க, அந்த சூழ்நிலையிலும் அந்த நண்பர் இதுவும் நல்லதுதான் என்றார். மன்னருக்கு வந்தது பாருங்கள் கோபம். இல்லை, இது நல்லது இல்லை என்று கூறி அந்த நண்பரை சிறையில் தள்ளினார். ஓராண்டு கழிந்தது. மன்னர் மீண்டும் வேட்டைக்கு சென்றார். இந்த முறை அவர் போகக்கூடாத ஒரு பகுதிக்கு வேட்டையாட சென்றார். அங்கே சில காட்டுவாசிகள் மன்னரை பிடித்து அவர்களது கிராமத்துக்கு கொண்டு போனார்கள். இந்த காட்டுவாசிகளோ மனிதர்களை கொன்று மனித மாமிசத்தை சாப்பிடுவார்கள். அதன்படி மன்னரே தங்கள் குல தெய்வத்துக்கு நரபலி கொடுத்து அவரை சமைத்து சாப்பிட முடிவு செய்தார்கள். மன்னரை ஒரு தூணில் கட்டி அவரை சுற்றி விறகுகளை அடுக்கி தீ மூட்ட அருகில் வந்தபோது மன்னருக்கு ஒரு கட்டை விரல் இல்லை என்பதை கண்டுபிடித்தார்கள். அவர்களுடைய வழக்கப்படி உடல் ஊனம் உள்ளவர்களை நரபலி கொடுக்கக்கூடாது. ஆகவே அவரை விடுதலை செய்து விட்டார்கள். மன்னர் அடித்தம் பிடித்தம் என்று அரண்மனைக்கு திரும்ப எத்தகைய சூழலில் தன் கட்டை விரல் இழக்க நேரிட்டது என்பதை நினைவு கூர்ந்தார். அப்போது நண்பருக்கு தான் இழைத்த கொடுமையும் நினைவுக்கு வந்தது. உடனே வேகமாக சிறைக்கு சென்று சிறையில் அடைக்கப்பட்ட தன் நண்பரை விடுவித்தார். உடனே நண்பரிடம் கூறுகிறார், அன்றைக்கு நீ என் கட்டை விரல் துண்டான போது இதுவும் நல்லதுதான் என்றாய். அதனால்தான் இன்று என் உயிர் காப்பாற்றப்பட்டது என்று நடந்தவற்றை சொன்னார். அப்போது நண்பர் மீண்டும், நான் சிறையில் அடைக்கப்பட்டதும் நல்லதுதான் என்றார். என் ஆருயிர் நண்பரையே நான் சிறையில் அடைத்து விட்டேன், இதையும் நல்லது என்று எப்படி சொல்கிறாய் என்று மன்னர் கேட்டார். அதற்கு நண்பர், நான் இன்று சிறையில் இல்லை என்றால் உங்களோடு காட்டிற்கு வந்திருப்பேன். அந்த காட்டுவாசிகள் என்னையும் பிடித்து இருப்பார்கள். நான் உடல் ஊனம் இல்லாதவன் என தெரிந்தால் என்னை பலி கொடுத்திருப்பார்கள் இல்லையா என்கிறார். என்னை நீங்கள் சிறையில் அடைத்து வைத்ததால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றாராம். ஆம் நண்பர்களே, எப்போதும் நேர்மறையாக ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வேண்டும். எல்லா நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு இருந்தால் தீமையிலும் நன்மை விளையும். சோதனைகளை கடந்து எத்தகைய சூழலிலும் நாம் வெற்றி கொள்ளலாம். வாழ்க்கை நிக்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.